எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjobs.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடோன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு மல்டிபிள் குடோன்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக் வந்துட்டு அந்த இடத்துல பிரித்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் நம்ம குடோன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஏதோ ஒரு கூட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா, எந்த பர்டிகுலர் குடோன்லேருந்து அந்த ஸ்டாக் வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம குடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சம் இருக்குது. அதில் ஒரு 2 குடோன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்படி நம்ம ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ட்ரையல் பேலன்ஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குடோன் அப்படிங்கிற கம்பெனி நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜஸ் சிங்கிள் லெஜர் ட்ரையல் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இது பார்த்திங்கன்னா லெஜர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கேபிட்டல் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் அண்டரில் கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் 3 lakhs. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது நமக்கு கரண்ட் லைபிலிட்டி, அதில் 10,000. பில்ஸ் பேயபிள் current liabilities amount 10,000. and next cashல 1 lakhs. so page பண்ணி நான் cash அப்படிங்கிற லெட்ஜர் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதில் 1 lakh. and next furniture அப்படிங்கிறது நமக்கு fixed asset, அதில் 15,000. furniture fixed asset ஃபர்னிச்சரில் நமக்கு 15,000. அண்ட் நெக்ஸ்ட் லோன் ஃப்ரம் ரவி அப்படிங்கிறது நமக்கு லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டியில் வரும் 25,000. லோன் ஃப்ரம் ரவி லோன்ஸ் லைபிலிட்டி அண்ட் இதில் 25,000. அண்ட் நெக்ஸ்ட் லெஜர் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ்டு அசெட், அதில் 35,000. பில்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ்டு அசெட் அண்ட் பில்டிங்கில் நமக்கு அமௌண்ட் 35,000. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பேங்க் ஓடியில் 55,000. ஸோ பேங்க் ஓடிங்கிறது இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேங்க் ஓடி அண்டரில் பேங்க் ஓடி group name bank OD and bank OD la amount 55,000. and next ledger நமக்கு இங்க fixed deposit அப்படிங்கிறது deposit asset 75,000. fixed deposit underல deposit asset and amount 75,000. and next ledger goodwill அப்படிங்கிறது fixed asset, அதில் 20,000. goodwill fixed asset 20,000. and next salary due அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு current liability, அதில் 45,000. salary due current liabilities and salary due amount 45,000. and next ledger machinery அப்படிங்கிறது fixed asset 14,700. machinery fixed asset and அதில் amount 14,700. and next ledger நமக்கு இங்கே provision for bad debitக்காக நம்ம provisionல எடுத்து வைக்கிற ஒரு amount. so provision அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு provision account, அதில் 35,000. provision for bad debit under provision and amount 35,000. and இதுக்கப்புறம் reserves and surplus அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு அமௌண்ட், அதில் 50,000. நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ரிசர்வ் and surplus. reserves and surplus அப்படிங்கிறது நமக்கு reserves and surplusலேயே வரும் 50,000.
ஸோ இப்போ நம்ம கிரெடிட் சைடு நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ஆட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குடோனில் வந்து நமக்கு 2 குடோன் சொல்லியிருக்காங்க. ஒன்று கொடிசியா அப்படிங்கிற ஒரு குடோன் சொல்லியிருக்காங்க, இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது ஒரு குடோன் சொல்லியிருக்காங்க. இது வந்து குடோனோட நேம். ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க குடோன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துக்கிறேங்க. அண்ட் இதுக்கப்புறம் F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் மல்டிபிள் குடோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். நான் அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்வென்ட்ரி இன்ஃபோ கேட்வே ஆஃப் டேலியில் இன்வென்ட்ரி இன்ஃபோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா குடோன் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் எனக்கு இங்கே எனேபிள் ஆகிருக்கும். அது ஜஸ்ட் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் சிங்கிள் குடோன் க்ரியேட் என்னோட குடோன் நேம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து கொடிசியா அண்ட் இன்னொன்று இன்ஃபோசிஸ். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன் கொடிசியா அண்டர் ப்ரைமரி அண்ட் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிவிட்டேன் 2 குடோன் இருந்தது, அந்த 2 குடோனுமே க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் அண்டர் வந்து ப்ரைமரி இருந்ததால் நான் ப்ரைமரி அப்படிங்கிறதே கொடுத்துக்கிட்டேன். அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாக் எப்பவும் போல தான் நம்ம ஸ்டாக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஸ்டாக்கோட குரூப் க்ரியேட் பண்ணணும். ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது ஒரே குரூப் தான் இதில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு யூனிட் ஆஃப் மெஷர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டாக் குரூப்பில் சிங்கிள் ஸ்டாக் குரூப் க்ரியேட் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இன் ஹேண்ட் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் நான் நோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் என்ஓஎஸ் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபார்மல் நேம் நம்பர். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக் ஐட்டம் சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூபிஎஸ் அப்படிங்கிறது 10 சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் கொடிசியா அப்படிங்கிற பர்டிகுலர் குடோனில் 6 அண்ட் இன்ஃபோசிஸில் 4 அமௌண்ட் வந்து 8000. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து யூபிஎஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அண்ட் அது அண்டர் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் நம்பர்ஸில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ஓஎஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து கொடிசியாவில் 6 அண்ட் இன்ஃபோசிஸில் 4 சொன்னோம் இல்லையா. ஸோ ஓவராலாக 10. ஸோ அந்த குவான்டிட்டி ஓவரால் குவான்டிட்டி 10 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்லையும் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடிசியாவில் 6 சொல்லியிருக்காங்க. அண்ட் அமௌண்ட் வந்து 8000 அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ 8000 அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் அண்ட் அதில் 4 அண்ட் அமௌண்ட் வந்து சேம் 8000. accept. So first stock நம்ம create பண்ணிட்டோம். And next car tire 3000 that is 5 கொடிசியால 5 and இன்ஃபோசிஸ்ல 2 ஓவராலா 7 ஒரு பர்டிகுலர் டயரோட ரேட் வந்து 3000 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கார் டயர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். கார் டயர் ஸ்டாக் இன் ஹேண்ட் நம்பர்ஸ் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி 7 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கொடிசியாவில் வந்துட்டு 5 அண்ட் அதோட ரேட் 3000 ஒரு பர்டிகுலர் இது டயரோட ரேட். அண்ட் இன்ஃபோசிஸ் அதில் அமௌண்ட் வந்து 3000 ஆட் பண்ணிக்கிறேன். ஓவரால் ரேட்டிங்கை வந்துருச்சு. எக்ஸெப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் கார் பேட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே கொடிசியாவில் 5 அண்ட் இன்ஃபோசிஸில் 10 ஓவராலாக 15 அண்ட் ஒரு பர்டிகுலர் பேட்டரியோட ரேட் 5500. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கார் பேட்ரி ஸ்டாக் இன் ஹேண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஓவரால் குவான்டிட்டி வந்து 15 அதில் கொடிசியாவில் வந்துட்டு 5 அண்ட் அமௌண்ட் வந்து 5500 அண்ட் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் 10 சேம் 5500. அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் நமக்கு இங்கே கார் ஊஃபர் கொடிசியாவில் 12 அண்ட் இன்ஃபோசிஸில் 20 ஸோ ஓவராலாக 32 2400 ஒரு ஊஃபரோட ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கார் ஊஃபர் ஸ்டாக் இன் ஹேண்ட் நம்பர்ஸ் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி நமக்கு 32 அண்ட் கொடிசியாவில் வந்துட்டு 12 இருந்தது அமௌண்ட் 2400 அண்ட் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் அதில் 20 அமௌண்ட் 2400. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டாக்குமே க்ரியேட் பண்ணிட்டோம். நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் இப்போ லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடுச்சு. தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிடுச்சு. ஸ்டாக் அண்ட் நம்மளோட நார்மலான நம்மளோட லெட்ஜர்ஸ். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நோட் ரிசீவ்டு நாதன் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து ரெசிப்ட் நோட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரெசிப்ட் நோட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதாச்சும் ஒன்று ஒரு குவான்டிட்டி இந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து இவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். அந்த டீட்டெயில் இங்கே கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து நமக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை நம்ம ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம ரெசிப்ட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன வந்து நாதன் ட்ரேடர்ஸ் அந்த பார்ட்டி வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரெசிப்ட் நோட்டில் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஸோ ரெசிப்ட் நோட் அப்படிங்கிறது மாதிரியே நமக்கு வந்து டெலிவரி நோட் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. அது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோம், அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது இங்கே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன கொடுக்க போகிறோம், எந்த பர்டிகுலர் ஐட்டம் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டெலிவரி நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிப்ட் நோட் அண்ட் டெலிவரி நோட் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் நான் ஃபீச்சர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் F11 அண்ட் இதில் வந்துட்டு நம்ம இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல எனேபிள் டெலிவரி அண்ட் ரெசிப்ட் நோட் இந்த ஆப்ஷன் நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலாக நம்மளோட அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசிப்ட் நோட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் வவுச்சரோட ஷார்ட்கட் கீ Alt F9. ஸோ Alt F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெசிப்ட் நோட் இங்கே எனேபிள் ஆகிடும். அனைதுக்கப்புறம் நாதன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து நம்ம ரெசிப்ட் நோட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து 50 பேக்ஸ் நமக்கு தராங்க. ஸோ அது வந்துட்டு கொடிசியாவுக்கு 15 அண்ட் இன்ஃபோசிஸில் 35 இந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதே மாதிரியே கார் வீல் அப்படிங்கிறது 20 பேக்ஸ் அண்ட் அது வந்து கொடிசியாவில் 8 அண்ட் இன்ஃபோசிஸில் 12. கார் ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 அண்ட் கார் வீலோட இது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000. ஸோ இது வந்து நம்ம இடத்துல ரெசிப்ட் நோட்டில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டியோட நேம் வந்து நாதன் ட்ரேடர்ஸ். நான் இங்கே இல்லை, நான் தான் என்ன பண்ணிக்கிறேன் Alt C ப்ரெஸ் பண்ணி நாதன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்கள க்ரியேட் பண்ணிக்கிறேன். நாதன் ட்ரேடர்ஸ் அண்ட் இங்கே கிட்ட வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் சன்ரி கிரெடிட்டர். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்பவும் போல் காமன் லெஜர் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Alt C கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கார் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா, அந்த ஐட்டம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். Alt C கார் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் அதை வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் அண்ட் அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பேக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த யூனிட் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் Alt C கொடுத்துக்கிறேன். பேக்ஸ் அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மல் நேம் நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம், பேக் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக்கிங் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணி இந்த ட்ராக்கிங் நம்பர் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒன்ஸ் நான் வந்துட்டு ரெசிப்ட் நோட் ரிசீவ் பண்ணும்போது ட்ராக்கிங் நம்பர் கொடுத்து நான் அந்த ஐட்டம்ஸ் கொடுத்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம கொடுக்க தேவையில்லை. அந்த ட்ராக்கிங் நம்பர் யூஸ் பண்ணி அந்த ஐட்டம்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் 1 அப்படிங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் எந்த குடோன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் இல்லையா, நம்ம என்ன பண்ணோம் கொடிசியாவில் 15 அண்ட் இன்ஃபோசிஸில் 35 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கொடிசியா இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 15 ரேட் பர் நமக்கு என்னென்னா 1000. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அகைன் இந்த 1 அப்படிங்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் இன்ஃபோசிஸில் நமக்கு 35 எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ கார் ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு கார் வீல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ Alt C கொடுத்துக்கலாம். கார் வீல் ஸ்டாக் இன் ஹேண்ட் அண்ட் இது பேக்ஸ் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ட்ராக்கிங் நம்பர் 1 அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இது கொஷினில் பாருங்கள். ஸோ அது வந்துட்டு கொடிசியாவில் 8 அண்ட் இன்ஃபோசிஸில் 12 அமௌண்ட் வந்து 15,000. ஸோ கொடிசியா ஃபர்ஸ்ட் அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். கொடிசியாவில் நமக்கு 8 அமௌண்ட் வந்து 15,000 அண்ட் அதுக்கப்புறம் சேம் 1 அப்படிங்கிறது நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஃபோசிஸில் 12 எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரெசிப்ட் நோட்டில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இங்கே நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ரெசிப்ட் நோட் ரிசீவ் பண்ணமோ அவங்கக்கிட்ட இருந்து நாதன் ட்ரேடர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸ் வவுச்சர் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் வந்து நாதன் அப்படிங்கிறவங்கள நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிப்ட் நோட் நம்பர் கேட்குது இல்லையா, இதில் நான் 1 அப்படிங்கிறது நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ அதில் இருக்கிறது எல்லா பர்டிகுலர் ஐட்டம்ஸும் எனக்கு வந்துடும். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இதில் நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒன்று ஆர்டர் கொடுத்துருப்போம், அது கூட கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து அதில் எந்த பர்டிகுலர் குடோனுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து கொடுக்குறாங்க, என்ன ரேட் அப்படிங்கிறது நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஃபைனலாக accept. And next transaction goods rejection outward. இப்போ வந்து நாதன் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் அப்படிங்கிறது என்னன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஜெக்ஷன் இன்வர்ட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் வந்து நாதன் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்க ரிட்டர்ன் பண்றோம். என்னன்னா கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து 50 வாங்கியிருந்தோம், அதில் 10 பேக்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். கொடிசியாலேருந்து 5 அண்ட் இன்ஃபோசிஸ்லேருந்து 5. அதே மாதிரி அது வந்து 1000 rupees சேம். கார் வீல் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன்னா 7 பேக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். கொடிசியாலேருந்து 2 அண்ட் இன்ஃபோசிஸ்லேருந்து 5. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் இன்வர்ட் அப்படிங்கிற வவுச்சர்ஸை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம அந்த ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் வவுச்சரில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெபிட் நோட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், F11 கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் F2 கொடுத்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், ரிஜெக்ஷன் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் இந்த ஆப்ஷன் வந்துட்டு எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. accept. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம Alt F6 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் அந்த வவுச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இதில் நம்ம யாருக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா நாதன் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ அவங்கள நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது என்ன பர்டிகுலர் ஐட்டம் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஐட்டம் நான் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ நியூ நம்பர் நான் அவங்க ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் கொடிசியாவில் இருந்துட்டு 5 வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் 1000க்கு. அதே மாதிரியே அகைன் வந்துட்டு நியூ நம்பர் கொடுத்துக்கோங்க, 2 அப்படிங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். இன்ஃபோசிஸ்லேருந்து நம்ம 5 வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் லிஸ்ட். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது கார் வீல். ஸோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். நியூ நம்பர் 2 அப்படிங்கிறது எந்த நம்பர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக 2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடிசியாவிலேருந்து 2 இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் 15,000. அண்ட் அதுக்கப்புறம் சேம் நியூ நம்பர் 2 அப்படிங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். இன்ஃபோசிஸ்லேருந்து நம்ம 5 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் ரிஜெக்ஷன் அவுட்வர்ட் அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். என்ன நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபைனலாக accept. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், எந்த குடோன்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். accept. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டெபிட் நோட் இஷ்யூடு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், தட் இஸ் நம்ம அந்த கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ டெபிட் நோட் அப்படிங்கிற வவுச்சர் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகைன் F2 இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் அது எஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரெக்கார்ட் கிரெடிட் நோட் இன் இன்வாய்ஸ் மோட் இந்த ஆப்ஷன் அண்ட் டெபிட் நோட்க்கு எஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நான் இங்கே எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் இது கொடுத்ததுக்கப்புறம் டெபிட் வவுச்சர் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் F9. ஸோ டெபிட் நோட் வந்துருச்சு. இதில் நமக்கு வந்து டபுள் என்ட்ரி மோடில் இருக்குது, சிங்கிள் என்ட்ரி மோடில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நாதனுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ட்ராக்கிங் நம்பர் கேட்குது, இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். கொடிசியாலேருந்து 5 அண்ட் இன்ஃபோசிஸ்லேருந்து 5 அண்ட் கார் வீல் வந்து கொடிசியாலேருந்து 2 அண்ட் இன்ஃபோசிஸ்லேருந்து 5. ஸோ ஓவரால் அமௌண்ட் வந்து 1,50,000 நமக்கு இங்கே கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த கூட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டெலிவரி நோட் இஷ்யூட். ஸோ எப்படி வந்துட்டு ஒருத்தங்க நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெலிவரி நோட் கொடுத்துட்டு நம்ம அதை சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை என்னென்ன நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். டெபிட் நோட் டெலிவரி நோட்டில் யூபிஎஸ் வந்து டோட்டலாக 7, கொடிசியாலேருந்து 3 அண்ட் இன்ஃபோசிஸ்லேருந்து 4 13,000க்கு. கார் பேட்டரி வந்து 7, கொடிசியாவில் 3 இன்ஃபோசிஸில் 4 அண்ட் 7,500. கார் ஸ்பேர் பார்ட்ஸ் 30 பேக்ஸ் அண்ட் கொடிசியாவில் 10 இன்ஃபோசிஸில் 20 1,800. கார் ஊஃபர் 20 கொடிசியாலேருந்து 10 இன்ஃபோசிஸ்லேருந்து 10,000க்கு. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சேல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா Alt F8 ப்ரெஸ் பண்ணி டெலிவரி நோட் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு யாருக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம், தட் சேல்ஸ் பண்ண போகிறோம்னா மார்க்யூ அப்படிங்கிற கம்பெனிக்கு. ஸோ இங்கே என்டர் பண்ணிக்கலாம். பார்ட்டி நேம் மார்க்யூ, அந்த Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். மார்க்யூ சன்ரி டெப்டார். ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் லெஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் லெஜரு கிரெடிட் சேல்ஸ் அண்டர்ல சேல்ஸ் அக்கௌண்ட்.
அண்ட் என்னென்னலாம் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யூபிஎஸ் வந்து ட்ராக்கிங் நம்பர் இதுக்கு 1 கொடுத்துக்கலாம் பிகாஸ் அது நம்ம வந்துட்டு ரெசிப்ட் நோட்டில் கொடுத்த ட்ராக்கிங் நம்பர் இது வந்து டெலிவரி நோட் இதில் நம்ம வந்துட்டு சேம் நம்பர் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நான் 1 அப்படிங்கிறது நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கொடிசியா எந்த குடோன்லேருந்து கொடிசியா அப்படிங்கிற குடோன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் குவான்டிட்டி 3 அப்படிங்கிறது கொடுக்குறோம் எவ்வளோக்கு 13,000க்கு. ஆனால் அதுக்கப்புறம் சேம் 1 அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஃபோசிஸ்லேருந்து நம்ம வந்துட்டு 4 வந்து கொடுக்க போகிறோம் 13,000க்கு எண்ட் ஆஃப் லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு கார் பேட்ரி வந்துட்டு சேம் 1 அப்படிங்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடிசியா அப்படிங்கிற குடோன்லேருந்து 3 நம்ம கொடுக்க போகிறோம் 7,500 அண்ட் 1 அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஃபோசிஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் 7,500. அண்ட் இதுக்கப்புறம் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் அது வந்துட்டு சேம் 1 கொடிசியாவிலேருந்து 10 எவ்வளோனா 1,800 சேம் 1 அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். இன்ஃபோசிஸ்லேருந்து 20 1,800க்கு. அண்ட் ஃபைனலாக கார் ஊஃபர் சேம் 1 அப்படிங்கிறது கொடுத்துக்க குடோன் வந்து கொடிசியாவிலேருந்து 10 நம்ம கொடுக்க போகிறோம் 1,000 rupees அண்ட் சேம் 1 இன்ஃபோசிஸ் 10 எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இதெல்லாமே நம்ம டெலிவரி நோட்டாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சேல் பண்ண போகிறோம் அக்செப்ட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் சேல்ஸ் இன்வாய்ஸ் மேடு. ஸோ இவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் வவுச்சர் நான் இங்கே எடுத்துக்கிறேன் F8 ப்ரெஸ் பண்ணி. அண்ட் இதில் யாருக்குன்னா மார்க்யூ அப்படிங்கிறவங்களுக்கு அவங்கள நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராக்கிங் நம்பர் டெலிவரி நோட் நம்பர் 1 அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு கிரெடிட் சேல்ஸ் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அக்செப்ட். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஸோ வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பெய்டு இன்வெர்ட் சார்ஜஸ் நம்ம வந்து இன்வெர்ட் சார்ஜ் வந்து நம்ம பே பண்ணுறோம் 5,000 rupees நம்ம பே பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் பேமெண்ட் வவுச்சர் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வவுச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இன்வெர்ட் சார்ஜஸ் நம்ம பே பண்ணுறோம் அது இங்கே இல்லை. ஸோ நான் Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்வெர்ட் சார்ஜஸ் இது வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 5,000 rupees cash. And next transaction மார்க்யூ அவங்களுக்கு நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அவங்கள நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் F6 மார்க்யூ 2,17,500 டெபிட்டில் கேஷ் அக்செப்ட். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பெய்டு வேஜஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம் 5,000 rupees. ஸோ வேஜஸ் அப்படிங்கிறது பே பண்ண போகிறதால வேஜஸ் இங்கே இல்லை. ஸோ நம்ம Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இதில் 5,000 நம்ம பே பண்ணுறோம் அண்ட் கிரெடிட்டில் கேஷ் ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் பெய்டு நாதனுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம். அந்த அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட்டாக நம்ம 15,000 வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் நார்மல் பேமெண்ட் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். நாதன் அப்படிங்கிறவங்கள சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம உங்களுக்கு 2,35,000 நம்ம பே பண்ணணும். அண்ட் இதில் நம்ம ரிசீவ் பண்ணுறது 15,000 rupees டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இங்கே இல்லை. ஸோ நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன்டைரக்ட் இன்கம் 15,000 ரிமைனிங் அமௌண்ட் வந்து நம்ம இங்கே பே பண்ணிடுவோம் கேஷ். ஸோ இப்போ நம்ம இங்கே எல்லா ட்ரான்சாக்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். gross profit வந்து 35,000 and net profit 50,000. ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு P ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு Alt F1 கொடுத்திங்கன்னா டீட்டெயில் வியூ வரும். gross profit வந்து 35,000 and net profit 50,000. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் இன்டைரக்ட் இன்கமாக என்ன வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இங்கே பண்ணல. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இங்கே வியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,22,800 and 3,22,800 இப்போ நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 5,70,000 5,70,000
ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்துட்டு ஒரு குடோன் வந்து க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆர் நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் குடோனில் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது அண்ட் சேல்ஸ் பண்ணும்போது எந்த குடோன்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்துப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.